அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எது கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாடகவாய் வடிவேலும் நம்ம உருட்டு தலைவன் சைமனும் கேப்டனை பற்றி எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கும் விஜய் அண்ணாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டனை பற்றி தான் வந்து இந்த வாடகவாய் வடிவேல் வந்து சொல்கிறான். என்னன்னா, அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்திருக்காங்க இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டேன். இவன் என்ன சொல்றான்னா, கேப்டன் வந்து தான் மண்டபத்தை இடிச்சதுனால தான் வந்து கட்சியே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாடகவாய் வடிவேல் வந்து சொல்றான். அதாவது இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, இவர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இவெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நண்பா? அதாவது ஒரு காக்காய்க்கு வந்து ஒருத்தன் சோறு வச்சானா, அந்த காக்கா வந்து வயிறு ஃபுல்லா சோறை தின்னுட்டு மேலே போயிட்டு அந்த சோறு வச்சவன் தலைமையிலேயே வந்து விட்டத்தை போட்டுச்சான். அதே மாதிரி தான் இந்த வாடகவாய் வடிவேலை வளர்த்து விட்டதே நம்ம கேப்டன் தான். அவரோட சோத்தை தின்னுட்டே வந்து இவன் எப்படி பேசுறான்னு பாருங்க. முதலமைச்சர் மருமகன் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கியிருக்கீங்க. அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? அங்க பெரிய வீராப்பா பேசுன நம்ம கேப்டன் வந்து ஏடிஎம் கேட்ட வந்து கூட்டணி வைக்கும் போது 41 சீட்டு வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு வடிவேலு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து 41 சீட்டு கேட்குறீங்களே, உங்களுக்கு என்ன சிஎம் போஸ்டா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு வந்து கேட்குறாரு. நான் வடிவேல்கிட்ட கேட்குறேன், நீங்க வந்து திமுகவுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கன்னு, நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கொடுக்க போறது வந்து 200 ரூபா தானே. உட்காந்துக்கிட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. நீ முதலமைச்சர் தான், நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. இந்த வாடகவாய் வடிவேல் வந்து தான் படம் நடிக்க வரும்போது வந்து போட்டுக்க துணி இல்லை, சாப்பிட வழி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து கேப்டன் என்ன பண்ணார்னா, இவருக்கு வந்து துணியை வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து படத்தில் வந்து நடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பல படங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்தாரு. அந்த நல்ல மனசை வந்து இவன் புரிஞ்சுட்டு இருந்தானா இந்த மாதிரிலாம் வந்து இவன் பேசுவானா? ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்கு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. எச்ச சோறு. நம்ம சைமன் அண்ணனுக்கு வந்து தூக்கம் வரலன்னா வந்து கேப்டன் சேனல் தான் வைப்பாராம். அதில் வந்து கேப்டனும் அவங்க ஒய்ஃபும் வந்து வளரிட்டு இருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு தான் வந்து இவர் தூங்குவாராம். தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனலில் போட்டுருவாங்க. அந்த நீ தொலைக்காட்சியை 2 பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையாக சொன்னாங்க. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா அப்போ விட்டுருவேன். ஆமா, நான் கொஞ்சம் முன்ன பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கேப்டன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம சினிமாவில் வந்து நம்மளை வாய வச்சாங்களே, இந்த மக்கள் வந்து இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சீமா வடிவேலு அது மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி, நீ வந்து ஒரு குடிகாரன். நீ ஐயா விஜயகாந்த் அவர்கள் எந்த ஆறுல தண்ணி வரல, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு கொடுக்கும், வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? நீ வந்து இங்கே வந்து வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனித தாக்குலையே வந்து இவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் கட்சியை வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீ வந்து கொள்கை வைக்கல, நீ வந்து கூமுட்டியை வச்சிருக்க, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியல், நீ வந்து ஒரு கூத்தாடி தானே, உனக்கெல்லாம் வந்து அரசியல் அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு தனி மனித தாக்குதல் பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, நீ வந்து அந்த மதத்தை சேர்ந்தவன், உன் பொண்டாட்டிக்கு வந்து இங்கே ஓட்டு இருக்கா, உன் பிள்ளைக்கு ஓட்டு இருக்கா, நீ வந்து எந்த தைரியத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான தனி மனித தாக்கலை வந்து இவங்க பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயகாந்த் அண்ணன் வந்து நல்லது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து அவர் மேலே வந்து தனி மனித தாக்கல் வந்து ஏற்படுத்தினாங்க. வந்து கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை கிங் மேக்கரும் இல்லை, அவர் வரும் ஒரு ஜோக்கர். அவர் விஜய் அண்ணன் வரும்போது தனி மனித தாக்குதலை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ வந்து மக்களாகிய நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க பேசுறத வந்து நீங்கள் வந்து உண்மைன்னு நினைக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு தோணும் போது தான் வந்து அதை உண்மைன்னு நீங்கள் வந்து நினைக்கணும். மற்றவங்க பேசுறத வந்து நீங்கள் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து அவங்கள வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை கட்டி நிற்கிறதுக்காடா நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேன பயமக்கிறாடா நாங்கள். ஸோ வந்து நான் வந்து இதை வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்லை.
யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நில்லுங்க. தப்புனா வந்து விமர்சனம் பண்ணுங்க. அதாவது அவங்க என்ன பண்றாங்களோ அதை விமர்சனம் பண்ணுங்க. தனி மனித விமர்சனம் மட்டும் பண்ணாதீங்க. அதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை வந்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாடகை வடிவேலும் சீமானை பத்தின உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க.